அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆங்கில நாவல் ஆசிரியர் ஆர்தர் ஹெய்லி பிறந்த தினம் என்று உலக புகழ்பெற்ற ஆங்கில நாவல் ஆசிரியர் ஆர்தர் ஹெய்லி சனிக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இங்கிலாந்தின் லூடன் நகரில் 1920 பிறந்தார். ஒத்துழையாமை இயக்க காலம். சிறு வயதிலேயே புத்தகம் படிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். வறுமையால் 14 வயதுடன் பள்ளி படிப்பு நின்றது. பஸ் அண்ட் ட்ரக் டிரான்ஸ்போர்ட் என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக எழுத்து பணியை தொடங்கினார். தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்த பெற்றோர் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்பார். 1939 முதல் 47 காலகட்டத்தில் கனடாவில் வசித்தார். அப்போது விமானப்படையில் பணிபுரிந்தார். பிறகு பல இடங்களில் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டே பகுதி நேர எழுத்தாளராக இருந்தார். தொலைக்காட்சியில் இவரது முதல் நாடகம் ஒளிபரப்பாகி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 1956 முதல் முழு நேர எழுத்தாளராக மாறினார். 1969 பஹாமாஸ் சென்று குடியேறினார். இவரது படைப்புகள் வெவ்வேறு தொழில் அல்லது வர்த்தக பின்னணியை கதைக்களமாக கொண்டவை. மனித முரண்பாடுகள், சூழல்கள் எவ்வாறு சமூகத்தையும் மக்களையும் பாதிக்கின்றன என்று கவனமாக ஆராய்ந்து திரட்டப்பட்ட தகவல்களை கொண்டு நாவல்கள் எழுதினார். ஒரே மாதிரியான வெற்றி ஃபார்முலாவை பயன்படுத்தி எழுதுகிறார் என்று விமர்சிக்கப்பட்டாலும் இவரது ஒரு நாவல் கூட விற்பனையில் சாதனை படைக்க தவறியதில்லை. ஒரு நாவல் எழுத தொடங்கும் முன்பு ஓராண்டுக்கு கதைக்களத்தை ஆராய்ந்து குறிப்பு எழுதுவார். குறிப்புகளை 6 மாதம் ஆராய்ந்த பிறகு புத்தகத்தை எழுதி முடிக்க 1.5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். ஹோட்டல் என்ற நாவலை எழுத இவருக்கு 4 ஆண்டுகள் ஆகின. தொடர்ந்து ஓராண்டுக்கு விற்பனையில் சாதனை படைக்கும் புத்தக வரிசையில் அது இடம்பெற்றது. இந்த நாவலை எழுதும் முன்பு ஹோட்டல் தொழில் சம்பந்தமாக 2 டஜன் புத்தகங்களை படித்திருக்கிறார். வயதில் தி ஈவினிங் நியூஸ் என்ற புத்தகத்தை எழுத பெருநாட்டின் காடுகளில் சுற்றித் திரிந்தார். இவரது புத்தகங்கள் உலகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவரது படைப்புகள் 17 கோடிக்கும் அதிகமாக விற்பனையாகி இருக்கின்றன. இவரது வீல்ஸு, தி மணி சேஞ்சர்ஸ், ஓவர்லோடு, ஸ்ட்ராங் மெடிசின் ஆகிய நாவல்கள் பிரபலமானவை. இவரது நாவல்களை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்களுக்கு திரைக்கதையும் எழுதியிருக்கிறார். இவரது ஏர்போர்ட் நாவலை தழுவி தயாரிக்கப்பட்ட திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்றது. எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கான கனடா கவுன்சில் விருது, கனடாவின் சிறந்த தொலைக்காட்சி நாடக ஆசிரியர் விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். சாதனை எழுத்தாளராக விளங்கிய ஆர்தர் ஹெய்லி 84 வயசில் 2004ஆம் ஆண்டு மறைந்தார். ஹெய்லியின் எழுத்துக்கு உருகும் வாசகர்கள் உலகம் முழுவதும் பல கோடி இருக்கிறார்கள். இன்னைக்கு சனிக்கிழமை மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை, எழுத்து ஆளுமை, உலக புகழ்பெற்றவர் ஆர்தர் ஹெய்லி, ஆங்கில நாவல் ஆசிரியர். இங்கிலாந்தில் லூடன் நகரில் பிறந்தவர். 1920 பிறந்திருக்கிறாரு. 2004 இறந்திருக்கிறார். 80 வருஷத்தை சேர்த்தோம் அப்படின்னா 2000, ஒரு 84 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறார். மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு கூறி, ஆர்தர் ஹெய்லியை நினைவு கூறி, ஆங்கில நாவல் ஆசிரியரை நினைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.